அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமிddin. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. எல்லாருக்குமே தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு எளிமையான திக்ரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னதான் இது பல பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்மள பல பேர் இதை ஓதுறது கிடையாது. ஆனா இந்த திக்ர் நமக்கு இன்மையில மட்டும் இல்லாம மறுமையிலையும் நமக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. வேலை வாய்ப்பை தேடி கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி வேலையை அல்லாஹ் இந்த திக்ரை ஓதுறது மூலியமா கொடுப்பான். அதே மாதிரி தொழில் செய்யற நபர்கள் இந்த திக்ரை ஓதுறதுனால அவங்களுடைய தொழில பரக்கத் அதிகரிக்கும். அதே போல கடன் தொல்லையில இருந்தும் இந்த திக்ர் நம்மளை பாதுகாக்கும். இந்த திக்ரை தொடர்ச்சியாக ஓதுற நபருக்கு அந்த நபரோட மன கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கிடுவான். ஏன்னா இந்த திக்ர் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்து அவங்களோட கணவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறதாகவும் அவர் எப்பெல்லாம் வீட்டுக்கு வராரோ அப்பெல்லாம் அவர் முகம் ரொம்பவே வாடி இருக்குன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட முறையிடுறாங்க. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட கணவருக்கு எதனால இந்த வருத்தம்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பெண்மணி அவருடைய தொழில பரக்கத் இல்லாததுனால பொருளாதார ரீதியா அவர் சோர்வடைஞ்சிட்டாருன்னு அதனால அவருக்கு மன கஷ்டம் அதிகமாயிருச்சுன்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பெண்மணிக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கறாங்க. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகீனா அதாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகீனா அதாபன்னார். இந்த திக்ரை நம்ம காலைல எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் ஓதக்கூடிய துவாவுக்கு அப்புறமா இந்த திக்ரை 17 முறை ஓதணும். இந்த மாதிரி நம்ம ஓதி அந்த நாள் ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் அந்த நாள்ல பிரத்யேகமான பரக்கத்தை பொழிவான். இந்த துவாவோட அர்த்தம், எங்கள் இறைவா, இன்மையிலும் மறுமையிலும் நன்மையை அளித்து நரக வேதனையில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. வருமானம் இல்லாம கஷ்டப்படுற நபர்கள் இந்த துவாவை காலையில ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் கடனில்லாத வாழ்க்கையையும் வியாபாரத்தில் பரக்கத்தையும் வழங்குவானாக. ஆமீன். கமெண்ட்ல நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க. உங்க எல்லாருக்காக துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எனக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.